Hello makkale, welcome and welcome back to Madras Panumoni YouTube channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்ன சூப்பர் அப்படினு கேட்டிங்கனா கிறிஸ்மஸ்க்கு எங்க வீட்ல வந்து பிரியாணிலாம் செஞ்சு சூப்பரா சாப்பிட்டோம். பட் அதுல ஒரு ட்விஸ்ட் இருந்தது because எப்பவுமே எங்க அம்மா செய்வாங்க. பட் இந்த டைம் நாங்க நிறைய பேர் வந்ததனால கொஞ்சம் அம்மாக்கு லீவ் விட்டுட்டு பாய் வர வச்சு அந்த பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். எவ்ரி இயர் எங்க அம்மா தான் கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி செய்வாங்க. பட் இந்த வருஷம் எங்க அம்மாக்கு லீவ் போயிட்டு வரலாம் நீங்க. ஓகேவா? பாய் வந்து பிரியாணி செய்ய போறாரு. தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ வந்து பாய் வந்து பிரியாணி செய்கிறத அவங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கள் வீட்டில் 5 கிலோவுக்கு செய்கிறாங்க பிரியாணி. ஸோ நான் வந்து 1 கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி வெங்காயம் வந்து 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் வெங்காயம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தக்காளிலாம் வெட்ட போது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ண நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனால் இன்னும் அந்த எஃபிஷியன்சி வரலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக தான் கட் பண்ண முடியுது. பட் இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி 5 கிலோவுக்கு பிரியாணி செய்கிறாங்க எங்கள் வீட்டில். ஆனால் வந்து நான் 1 கிலோவுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்லேருந்து 250 கிராம் வெங்காயம் போடலாம். ஸோ அப்போ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீனான்னு சொன்னார். இவர் தான் தீனான்னு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு செய்கிறாரு இல்லையா, பாய், முபாரக் பாய், அவர் கூட ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ இவரும் பிரியாணிலாம் செய்வார். ஸோ அதனால் எல்லா டீட்டெயில்ஸும் அவர் சொன்னார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிஸியாக இருப்பார் பாய். நிறைய இடத்துல போய் சமைச்சிட்டு அதெல்லாம் ஆனோன்னு. ஸோ இவர் வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து பிரியாணி கூட்டுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து தக்காளி. ஸோ தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 200 to 250 கிராம்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதாவது 1 கிலோ அரிசிக்கு 200 to 250 கிராம்ஸ் ஆஃப் தக்காளி. ஸோ இதுவும் அவர் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறாரு பாருங்க. நம்ம போட்டில் வச்சு மெதுவாக ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பின்னாடி வந்து கிரிப் செட்டப்லாம் இருக்குது. ஸோ இது எங்களுடைய வெராண்டா ஏரியா. இங்கே தான் வந்து அவர் உட்காந்து இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணார். ஸோ பாத்திரம் எல்லாம் வந்து இறங்கியாச்சு. ஸோ இதுதான் அடுப்பு. விறகுலாம் போட்டு தான் பண்ணுவாங்க. அண்டு இப்போது லெமன் வந்து பண்ணியிருக்காரு. லெமன் வந்து ஒரு 5 லெமன் வந்து இந்த 5 கிலோக்கு எடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 1 கிலோ செய்ய போகிறீங்கன்னா 1 லெமன் போதும், அதுதான் அளவு. ஸோ நீங்கள் வெங்காயம் கூட வந்து பச்சடிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ புதினா அண்டு கொத்தமல்லி ஆஞ்சி போடுறாரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 கை அளவு நீங்கள் வந்து போடணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 5 கிலோன்றதுனால ஒரு 5 கை அளவுக்கு அதை பண்ணிகிட்ருக்காரு அவர். கருவேப்பிலை கூட இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை வந்து கத்திரிக்காய்க்காக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இவர் இது எல்லாத்தையும் எங்கள் கூட பேசிட்டு ஷேர் பண்ணிகிட்டே இதெல்லாம் சொன்னார். பட் ஆனால் அவர் சொல்லிகிட்டே இருந்தால், மேடம் என்ன எடுக்காதீங்க மேடம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதனால் சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ விறகு வச்சாச்சு. ஸோ நெருப்பு மூட்டுறாங்க. இது வந்து அவுட் சைடு, எங்கள் வீட்டில் வெளியே சைடில் வந்து இது பண்ணுறோம். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியாதுங்க, அங்கே வந்து வீடியோ எடுக்கிறது இவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அங்கே என்னால் நிற்கவே முடியல. புகை வந்து வேறு லெவலில் வந்துட்டு இருந்தது. சரி இருந்தாலும் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக இதை நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அரிசிக்காக வந்து நான் தண்ணி வைக்கிறாங்க. ஸோ அரிசி வந்து தண்ணியில் நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு அடுப்பில் தண்ணி வச்சுட்டு, இப்போ வந்து ஒரு பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு, இது வந்து எனக்கு லிட்ரலி நியூ ப்ரொசீஜராக இருந்தது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எண்ணெயை வந்து நெருப்பில் வைக்காமலே அதில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு இந்த பொருட்கள்லாம் போட்டாங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது என்னன்னா, இல்லை மேடம் அந்த மாதிரி போட்டு நம்ம மூடி வைக்கணும், கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு நிஜமாலே அது நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லைல்ல, அதனால எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது அது பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ இதை வந்து இது உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் அவங்க மூடி வைக்க போகிறாங்க. ஸோ மட்டனும் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன், அதுதான் அளவு. ஸோ இங்கே 5 கிலோ எடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து இது வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த கரம் மசாலா அரைச்சி வைக்க சொன்னாங்க. எப்பயுமே பாய் வந்து இதை அரைச்சி வைக்க சொல்லுவார். அதாவது அந்த பட்டை லவங்கம் கிராம்புலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். ஸோ வந்துட்டார் பாருங்க முபாரக் பாய். இவர் தான் நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு பிரியாணின்னா அது இவர் தான் செய்வார். ஸோ எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு வந்து இவர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா கேமரா ஷை தான். ஐயோ வேணாம் மேடம் வேணாம் மேடம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போது அந்த எண்ணெய் இருந்தது இல்லையா, அந்த பாத்திரத்தை மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கீயும் போட்டாங்க. ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கீ போட்டாங்க. ஸோ நீங்கள் எண்ணெய் கீ வந்து அதுக்கேற்ற அளவு, நீங்கள் 1 கிலோ செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற அளவு நீங்கள் போட்டுக்கலாம். ஃபைனலி அவர் எனக்கு வந்து ஒரே ஒரு கேமராவுக்கு ஒரு ஹாய் வேவ் பண்ணார். ஸோ பாருங்கள் எப்படி புகை வருது. நான் கஷ்டப்பட்டு தான் அங்கே நின்னேன். பட் இருந்தாலும் ஃபைனலாக அந்த பிரியாணி சாப்பிடும்போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வேறு லெவல். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். நெருப்பு திகு திகு என்று எரிகிறது. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டாங்க. ஆனியன் போட்டு அதை நல்லா வதக்குறாங்க. கொஞ்சம் ஆனியன் தான் போட்டாங்க. இப்போ நம்ம வந்து 200-250 கிராம் எடுத்துக்கணும்னா அதில் ஒரு 100 கிராம் ஆனியன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஹாஃப் தி ஆனியன் மட்டும் தான் போட்டு வதக்குறாங்க. மீதி ஆனியன் அப்புறமா போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சமாக போட்டுட்டாங்க. அண்டு பச்சை மிளகாயும் போட்டிருக்காங்க இதில். ஸோ பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப ஒரு 3 போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 வந்து டிஃபால்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறாங்க. மிளகாய் தூளும் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 1.5 பேக்கெட் போட்டார், நான் பார்த்தேன். ஸோ அது வந்து நீங்கள் அந்த 1 கிலோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட் மட்டனும் போட்டாச்சு. அந்த கலரே வாவாக டெம்ப்டிங்காக இருந்தது. யூஸ்வலாக பிரியாணிக்கு வந்து அந்த கலர்ஸ்லாம் சேர்ப்பாங்க. நான் கேட்டேன் அவரை, கலர்ஸ்லாம் ஏதோ சேர்க்கலையானா, இதுவே சூப்பராக கலர் வரும் பாருங்கம்மா அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் வந்து தயிர். தயிர் வந்து இவங்க வந்து ஒரு பேக்கெட்டு தயிரை வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியில் ஊற்றுனாங்க. நீங்கள் வந்து 1 கப் ஆஃப் தயிர் ஊற்றிக்கலாம் 1 கிலோவுக்கு. பார்க்கவே வாவாக இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ தக்காளி போடுறாங்க. தக்காளி வந்து வெட்டி வச்ச தக்காளி எல்லாமே போட்டுட்டாங்க. அண்ட் ஆல்சோ சர்ப்ரைசிங்லி வெங்காயம், மீதி இருந்த வெங்காயத்தை போட்டாங்க. எனக்கு என்ன இப்படி ரிவர்ஸ் ப்ராசஸாக இருக்க மாதிரியே இருக்கேன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நல்லா இருந்தது. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீதி இருந்தது இல்லையா, அதையும் போட்டாங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போடணும். அதுதான் வந்து அளவு. 5 கிலோன்றதால அவங்க இவ்வளோ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த கரம் மசாலா அரைக்க சொல்லியிருந்தார் தெரியுமா, அதையும் கொஞ்சமாக போட்டுட்டு இது நல்லா அதை கையாலே அதை தடவி விட்டாங்க. நான் என்ன இப்படியே குக் ஆகிடுமான்னு கேட்டேன். குக் ஆகிடும்மா, இப்போ மூடிடணும், மூடிட்டு அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இது வந்து பார்க்கவே எப்படி இப்படி ஆகும், எனக்கு இந்த மாதிரி மெத்தட் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ கொஞ்சமாக அந்த சுடு தண்ணி எடுத்து மேலாக பரவலாக ஊற்றுனாங்க. இப்போ அதை கலக்க கூட இல்லை, அப்படியே வந்து மூடி வச்சுட்டாங்க. நான் கேட்டேன் இது கலக்கலாம் வேணுமா, குக் ஆகுமா, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த மட்டனும் சூப்பராக குக் ஆகிருக்கு. அதான் அங்கே மேட்ரு. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது.
பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. அது குக்காக ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும்னு சொன்னாங்க. மூடி வைக்கும்போது ஒரு 20 மினிட்ஸ், அப்புறம் அதை திறந்து கலந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னாங்க. அதனால் நான் வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை நல்லா கலந்துட்டாங்க. இது நான் அந்த கலக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது, ஆனால் அந்த கரண்டி பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருந்தது இல்லையா, அதில் கொஞ்சமாக வந்து கலர் பவுடர் கொஞ்சமாக போட்டுட்டு அதில் வந்து அரிசி போட போகிறாங்க. ஸோ அரிசிக்கு அந்த கலர் வரணும் அப்படின்றதுக்காக இதில் பச்சை மிளகா, அதுக்கப்புறமா புதினா அண்ட் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டிருக்காங்க, அந்த ஃப்ளேவர் அந்த அரிசியில் வரணுன்றதுக்காக. ஸோ அரிசி வந்து ஒரு 80% வேகிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு 70%. ஸோ அது வந்து மூடி வைக்காமல் அப்படியே அவங்க கிண்டி கிண்டி பார்த்துட்டே இருந்தாங்க அரிசி. ஏன்னா இது வந்து பாஸ்மதி இல்லை, சீரக சம்பான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன அரிசி. ஸோ சீக்கிரமே வெந்துடும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு அரிசியை மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸை பார்க்குறதே ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதுலாம் வேறு லெவல், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அன்றைக்கி நான் கேட்டேன் முபாரக் பாய் கிட்ட, பாய் இது எத்தனாவதுன்னா, இது வந்து ஒரு 7வது பிரியாணி அவர் செய்கிறது எங்கள் வீட்டில் அப்போது, அன்றைக்கி மட்டுமே. ஸோ 7 பிரியாணி செஞ்சுருக்காரு. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனை பிரியாணி செஞ்சுருப்பாங்க பாருங்கள். ஸோ மீன்வாயில் அவங்க அந்த அரிசியை அப்படியே அந்த மட்டன் கிரேவி இருக்கு இல்லையா, அதில் கொட்டியாச்சு. ஸோ இப்போ அதை ஈக்குவலாக அந்த அரிசியை மட்டும் இது பண்ணி விடுறாங்க. இது ஏதோ ஒரு குச்சி மாதிரி அவர் எடுத்துகிட்டு வந்தார், அதில் தான் பண்ணாங்க, கரண்டிலாம் போடாமல். ஸோ இந்த மாதிரி அதை நல்லா நீட்டாக பரவி விட்டுட்டு அவ்வளோதான் தம் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு துணி வச்சு ஃபுல்லாக அடிச்சுட்டு அந்த அரிசி தண்ணி வேக வச்ச இடத்துல வந்து இருந்த விறகு எல்லாத்தையும் மேலே போட்டு தம் கட்டிட்டாங்க. ஸோ இந்த தம்லேயும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த அடுப்பு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, கத்திரிக்காய் செய்யறதுக்காக. கத்திரிக்காய் வந்து ரெடி ஆக போகுது இப்போ. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டு பொரிய விட்டாங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக வெந்தயம் அண்ட் ஆல்சோ வெங்காயம் போட்டிருக்காங்க. ஸோ எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய்க்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல் டேஸ்ட் அப்போ தான் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து வச்சுருந்தாங்க. அதை அப்படியே இந்த மிக்சரில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு அப்புறம் அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு அண்ட் ஆல்சோ சில்லி பவுடர் போட்டிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நிறைய பவுடர்ஸ் யூஸ் பண்ணார். அதாவது கொரியண்டர் பவுடரு, அதுக்கப்புறமா வந்து ஜீரகத்தூள் போட்டார், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு தூளும் போட்டுக்கிட்டாரு. அப்புறம் அந்த பிளேட்டில் ஒரு இடத்துல வெள்ளையாக ஒரு இது இருக்கும் தெரியுமா, அது வந்து எள்ளு பொடி, எள்ளு வறுத்து அரைச்சது. அந்த எள்ளு வறுத்து அரைச்ச பொடி மட்டும் கடைசியாக போடுறாங்க. இப்போ வந்து அந்த சோம்பு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது தனியாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டாங்க. போட்டு ஒரு கலக்குறாங்க. ஸோ மசாலா செம்மையாக ரெடி ஆகுது. அண்ட் ஆல்சோ நல்லா தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் ஊற்றிட்டாங்க. ஸோ இப்போவே அந்த கத்திரிக்காய்க்கான அந்த ஒரு லுக் வந்துடுச்சு, அழகாக ஃப்ளேவர்டாக. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க புளி தண்ணி ஊற்றுனாங்க. ஸோ அந்த ஷார்ட் மட்டும் நான் எடுக்கலையா இல்லை மிஸ் ஆயிடுச்சான்னு தெரில. ஸோ புளி தண்ணியை வந்து நல்லா ஊற்றுனாங்க. ஸோ கத்திரிக்காய்க்கு அந்த புளி தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நல்லா வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய புளி தான் ஊற்றுனாங்க. ஸோ அப்போ தான் வந்து இது வந்து கொஞ்சம் லூசன் ஆகி இந்த மாதிரி குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக ஆச்சு. இப்போ தான் ஃபைனலாக அந்த எள்ளு பொடியை மேலே தூறாங்க. வெள்ளை எள்ளை நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சி கொடுக்க சொன்னாங்க அம்மாவை. அதை அரைச்சி கொடுத்தாங்க. அதை இதில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கலரே வேறு மாதிரி ஆயிடுச்சு கத்திரிக்காயே. அவ்வளோதான், கத்திரிக்காயும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் தம்மில் இருக்குது. ஸோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். திறக்க போகிறாங்க. ஸோ இப்போ அதை நீங்கள் லைவாக பாருங்கள். நாங்கள் நிற்கிட்டானா நான் நவுறணுமா? ஓ, அடடடடா, பிரியாணி பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் போடும்போது பார்க்க முடியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோனிகா.